பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் 26வது ஜுஸ்வை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க போகிறோம். 500 பக்கத்தை நிறைவுபடுத்தி 501 505. இந்த ஜுஸ்னுடைய பேரும் ஹாமீம் என்று அறியப்படுகிறது. அதாவது ஹாமீம் சூரா மொத்தம் இது வரைக்கும் நம்ம 6 பார்த்துருக்கோம். இது 7வது சூரா. 7 சூறாக்களுக்கு தொடர்ச்சியாக வருதில்ல, அதில் 7வது சூறா இதோட நிறைவு பெறுது. இந்த 5 பக்கத்தோடு இந்த சூறாவும் நிறைவு பெறுது. அல்ஹம்துலில்லாஹ் 5 பக்கங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் தான் இது. சரி, ஓகே, பார்ப்போமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம். ஹுரூஃப் முகத்தா. இதன் பொருளை அல்லாஹ் நன்கறிந்தவன். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். இது யாவற்றையும் மிகச்ச ஞானமிக்க அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதமாகும். பெரும்பாலும் ஹுரூஃப் முகத்தாத். ஹுரூஃப் முகத்தாத் என்பது 29 சூறாக்கள் ஹுரூஃப் முகத்தாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த 29 சூறாலையும் நீங்கள் பெரும்பாலும் 90% மேலே பார்த்தீங்கன்னா ஹுரூஃப் முகத்தாத்துக்கு அப்புறம் குரான் சம்மந்தப்பட்ட செய்தி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுவே ஒரு அற்புதம். ஹுரூஃப் முகத்தாத்தை கூட உங்களால் உருவாக்க முடியாதுன்னு அல்லா சொல்ல வர்றான். சரி, வானம் பூமி என்பது வீணாக படைக்கப்படல, அது சத்தியத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படியே அது இருக்குமானா நிரந்தரமாக இருக்காது. அஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலகம் அழியும் போது அந்த வானம் பூமி கூட அழிஞ்சிரும். அதன் கீழே வாழக்கூடிய உங்களுடைய நிலையெல்லாம் என்ன யோசிச்சுக்கிறீங்க என்றால் அதெல்லாம் சொல்ல வரான். அடுத்து, அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களே, இது மக்காவில் இறக்கப்பட்ட வசனம். அதனால் மக்கள் முஷ்ரிக்கீன்கிற இடத்துல அல்லதில் கேள்வி தோரணையில் ஆரம்பிக்கிறான். இப்படி நிறைய பேரை நீங்கள் வணங்குறீங்களே, என்னெல்லாம் படைத்திருக்கின்றன? அந்த உங்களுடைய தெய்வங்கள் எதையெல்லாம் படைத்திருக்கின்றன? அல்லது அவைகளுக்கு அல்லாஹ் படைப்பில் ஏதேனும் கூட்டு இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு ஏதேனும் இதற்கான ஆதாரங்கள் வேதங்கள் இருக்கிறதா? இது அல்லாஹ்ல பல இடத்துல கேட்டான். திரும்ப திரும்ப கேட்டு அவங்கள சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கான்லாம். அடுத்து, யார் அல்லாஹ்வை விட்டு மற்றவர்கள் அழைக்கிறார்களோ அவர்களை விட வழிகேடர்கள் யார்? வழி தவறியர்கள் யார்? யார் அழைக்கிறாங்க? மல்ல எஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரைக்கும் யாருனாலும் பதில் தர முடியாதோ. எந்த சிலைகளை, எந்த கற்பனை கடவுள்களை நீங்கள் வணங்குறீங்களோ, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க பதில் தர மாட்டாங்க. ஏதோ இப்போ பிஸியாக இருக்காங்க, அப்புறமா ரிப்ளை பண்ணுவாங்க, அந்த கதை கிடையாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த பதில் வராது. அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்கள் கூப்பிட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பத்தாவதுக்கு, யாரெல்லாம் இவர்கள் வணங்கினார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு பகைவர்கள் ஆயிடுவாங்க. ஏன் என்ன நீ வணங்கின? ஏன் உன்னையே நீங்கள் எங்களை வணங்க சொன்னீங்க அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போடக்கூடிய பகைவர்களாகத்தான் ஆக போகிறீர்கள் என்று அதில் சொல்கிறான். தங்கள் வணங்கியதை அவர்கள் நிராகரிக்கவும் செய்வார்கள். நீங்கள் எங்களை வணங்கலை அப்படின்னு நிராகரிப்பாங்க. வணங்க சொன்னவங்களும் நிராகரிப்பாங்க. இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அல்லாவுடைய வசனங்கள், தெளிவான அல்லாவுடைய சான்றுகள் கொண்ட அந்த வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் என்ன சொல்கிறாங்க? ஹதா சிஹ்ரும் முபீன், தெளிவான சூனியத்தை போன்று தெரிகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லது தானாகவே இவர் புனைந்து சொல்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க. நபியை நீங்கள் கேளுங்க, ஒருவேளை நானாகவே என் சொந்த கருத்தை குரான்னு சொல்லிட்டா ஃபலா தம்லிகுன லீ மினல்லாஹி ஷைஆ, இப்படி குரான் அல்லாததை குரான் நான் சொல்லிட்டா அல்லாஹ் என்ன நாளை மறுமையில் குற்றம் பிடிப்பான், எனக்கு தண்டிப்பான், அது நீங்கள் கூட வந்து காப்பாற்ற முடியாது. அப்படி அல்லாஹ் தஆலா அதை பெரிய பாவமாக வச்சுருக்கேன், அதை நான் எப்படி செய்ய முடியும் என்று நபி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சாட்சியாளன், நான் உண்மையாளன் என்பதுக்கு அல்லாஹ் சாட்சியாளன் நீங்கள் சொல்லுங்கிறான். அடுத்து 502 அல்லாஹ் தஆலா அழகாக இன்னொரு செய்தி இப்படி சொல்ல ரசூல் கிட்ட, குல் மா குன்து பிதஅம் மினர் ரசூல், நபிமார்களில் நான் ஒன்றும் புதிதாக வரவில்லை. பிதான்னு சொல்கிறோம்ல, பிதானா புதிதானது, நூதனமானது. நான் நூதனமான செய்தியை சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு நூதனமானவன் அல்ல. எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க, அந்த வரிசையில் ஒரு இறுதி தூதராக நான் வந்திருக்கேன். மாதிரி மா இஃப்அலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், எதுவுமே எனக்கு சொல்ல தெரியாது. நாளை மறுமையில் எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், எதையுமே என்னால் இப்போ சொல்ல முடியாது. நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து, குல் அரைத்தும், அதே மாதிரி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதாவது இங்கே யூதர்களை முன் வச்சு அல்லாஹ் கேட்குறான். ஷஹித ஷாஹிது மின் பனி இஸ்ராயில் அலா மிஸ்லி, பனி இஸ்ராயேலர்களை சார்ந்தவர்களிலிருந்து ஒருவர் தெளிவான முறையில் இந்த இஸ்லாத்திற்கு சாட்சி சொல்லி, ரசூல்லாவையும் ஏற்று இஸ்லாத்தையும் ஏற்று சாட்சி சொன்ன பிறகு ஒருத்தர் சாட்சியும் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் நீங்கள் பெருமை அடிப்பீங்க இது உண்மை மார்க்கம் இல்லை, இது உண்மை வேதம் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அநியாயக்காரர்கள் நேர்வழி காட்ட மாட்டான். அப்போ ஒருத்தர் சாட்சி சொன்ன பின்னருமா அப்படின்னு நல்லா கேட்குறேன். இது யாருன்னா அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு ஒரு யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவங்களுடைய பின்னணி தான் அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான்னு பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்போ உங்களில் ஒரு முக்கியமான நபரே, மார்க்கம் படித்த வேதம் படித்த தௌராவை கரைத்து குடித்த ஒருத்தர் இஸ்லாத்தை எடுத்து சாட்சி சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நிராகரிச்சிங்கன்னா நீங்கள் எந்த அடிப்பில் நிராகரிக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். நிச்சயமாக நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுவீங்க. அடுத்து, இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா, வகால் அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பார்கள் சொல்கிறாங்க, லவ் கான கைரம் மா சபகுனா இலைஹி, இந்த மார்க்கம் உண்மையானதாக, சரியானதாக, நன்மையானதாக, ஹைரானதாக இருந்தால் இந்த ஏழைகள் எங்களுக்கு முந்தி போயிருக்க மாட்டாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க பெரும்பாலும் ஏழைகளாக தான் இருக்காங்க. பிலால் ரதியல்லாஹு, ஹப்பாப் ரதியல்லாஹு, அடிமைகள் ஏழைகள் இருக்காங்க. இந்த ஏழைகள் எப்படி முந்தி போயிருப்பாங்க? நாங்களும் முந்தி இருக்கணும். அப்போ நாங்கள் பிந்தி இருக்கிறோம் அல்லது நாங்கள் ஏற்காமல் இருக்கிறோம், இந்த ஏழைகள் தான் ஏற்றிருக்காங்க. இது நன்மையான புண்ணியமான சரியான மார்க்கம் இல்லை. அதை அளவுகோலை வச்சு அவங்க சொன்னாங்க. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக யாரா
அடுத்து அந்த உண்மையான மூமின்களை பற்றி அல்லா தஆலா சொல்றான். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக யாரெல்லாம் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி ஈமானை ஏற்று அதன் மீது நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, அவங்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, இம்மை மறுமையில் அவர்களே வெற்றியாளர்கள், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகள் என்றால் அதில் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சொன்ன ஒரு அறிவுரை சொல்ல, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹஸனா, மனிதனுக்கு நாம் தனது பெற்றோர்களிடத்தில் அழகிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வசியத் செய்திருக்கோம், கட்டளையிட்டுள்ளோம். அவளுடைய தாய் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவளை கர்ப்பமாக ஆகி அவனை சுமந்தால், அவனை இன்னும் சிரமத்துக்கு மேல் சிரமத்தை மேற்கொண்டு அவளை பெற்றெடுத்தால் 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவனை சுமப்பதற்கும் பாலூட்டுவதற்கும் 30 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. இது 30 ஆண்டுகளுக்கு அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2 ஆண்டு முழுமையாக பால் ஊட்டுறோன்னா 24 மாதம், அப்போ மீதி 6 மாதம் தானே வருது. அப்படின்னா குறைந்தபட்ச கர்ப்ப காலம் என்பது 6 மாதம். 6 மாதத்தில் ஒரு முழுமையான குழந்தை பெற்றெடுக்க முடியும். சரிங்களா? 6 மாதத்துல கூட ஒரு முழுமையான குழந்தையாக வர முடியும். சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட 6 மாதத்துக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் முழுமை இல்லாத குழந்தையாக இருக்கும். அப்போ மினிமம் டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது 6 மாதங்கிறது இன்றைக்குமே நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். அதனால் நம்ம குறைந்தபட்சம் தள்ளத்தில் சொல்கிறான், குறைந்தபட்சம் 6 மாதமாவது கருவில் வச்சுருக்கிறாங்க. அல்லது 9 மாதம்னு வச்சுருந்தா 2 வருஷம் பால் கொடுக்கலன்னா கூட 23 மாதங்கள் 21 மாதங்கள் கொடுத்தாலும் தவறில்லை. ஏன்னா பரிபூர்ணத்துவங்கிற என்பது தான் 2 ஆண்டுகள். அதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் ஒன்றும் குற்றம் இல்லை என்பதை பற்றி நம்ம சூரா பக்கராலையும் பார்த்தோம். ஸோ அல்லாஹ் தஆலா ஒரு ஆவரேஜானதை முன் வச்சு ஒரு 30 மாதம் கர்ப்பமாகி பால் ஊட்டுறதுங்கிறது இருக்க தானே செய்யுது. அந்தளவுக்கு அவைய குழந்தை பெற்றெடுத்திருக்கா. அந்த குழந்தை பெரிய ஆளாகி 40 வயசு ஆனதுக்கப்புறம் பக்குவம் அடைந்த பிறகு அந்த குழந்தை துவா செய்கிறது, இது சிறந்த குழந்தை, அந்த சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன மாதிரி துவா செய்கிறாங்க? ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹா. அதாவது எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ பேருபகாரம் செய்திருக்கிறாய், உனக்கு நன்றி செலுத்தி நன்றி உள்ள அடியாராக நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான் சொல்லி 40 வயது ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை துவா செய்யுது, அந்த மனிதர் துவா செய்கிறாரு. அல்லாஹ் தஆலா இது ஒரு நல்லடியார்னு சொல்கிறாங்க. சரி, இது யார் அப்படின்னா இது அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச துவாதான்னு சில தஃசீராசிரியர்கள் சொல்கிறாங்க. நிறைய குறிப்புகள் அப்படி இருக்குது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் கொடுத்தான், அவங்க தாய் தந்தைக்கு ஈமான் கொடுத்தான், பிள்ளைகளுக்கு பேரைகள் உட்பட அவங்க குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஈமான் கொடுத்தனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாய் தந்தைக்கும் அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவங்க துவா செஞ்சாங்கிறது சொல்லப்படுது. அவங்களுக்கு தான் அப்படிங்கிறதாக இதை இல்லை என்றாலும் அவர்கள் தொட்டு எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு 40 வயதுக்கு மேலே இன்னும் அதிகமான ஒரு முதிர்ச்சி அடையணுங்கிறத அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குறான். அடுத்து 503 அல்லாஹ் தஆலா இவங்களுடைய அமல்கள் இவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா அவங்க பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குறான். இந்த மாதிரி பக்குவம் அடைந்து தனக்காக தன் தாய் தந்தைக்காக குடும்பத்துக்காக துவா செய்து அல்லாஹ்விடத்தில் ஒதுங்குகிறார்களே, அல்லாஹ்வோடு இணைந்து கொள்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லி காட்டுறான். சரிங்களா? என்ன வல்லதி காலிலி வாலிதி உஃபில் லகுமா. சிலர் இருக்கிறாங்க, அதாவது பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு பிள்ளைங்களை நீயே இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிற, அதாவது பெற்றோர்கள் முதுமை அடைந்தவர்கள் அல்லது முதிர்ச்சி அடைந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி புரிந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பிள்ளைகள் வாலிப வயசுலேருந்து அனுபவிக்கணும், அதெல்லாம் ஏற்றுக்காம அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள்ட்ட சில பெற்றோர்கள் தாவா பண்ணுறாங்களா, அதெல்லாம் அதில் சொல்கிறான். நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா உஃபில் லகுமா, சி என்ன சும்மா நீங்கள் எங்களை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்க, உயிர் அதான் இறந்ததுக்கப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வக்கது ஹலத்தில் குரூனு மின் கபலி, எனக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைகள் இறந்துட்டாங்க, எல்லாரும் எழுப்பப்பட்டிருக்காங்களா? யார் எழுப்பப்பட்டிருக்காங்க? மறுமையில் எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னால் இப்போவே எழுப்பப்பட்டாதான் நம்ப முடியும். யாருமே எழுப்பப்படலை. அது மாதிரி தான் பின்னாடி எழுப்பப்பட மாட்டாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க எழுப்பப்படலை, 500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க எழுப்பப்படலை, அந்த மாதிரி எப்போவுமே எழுப்பப்பட மாட்டாங்க என்று அவன் சொல்லி இது பண்ணுறான். ஆனால் அவங்க அந்த பிள்ளைக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன். இப்படிப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட் ஆனது, முன்னாடி சொன்னதுக்கான இந்த மாதிரி எதிர்நிலையில் உள்ளவங்களும் இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அதாப் உறுதியாகிவிட்டது. முன்னாடி சொன்னவங்க மீது அல்லாஹ்வுடைய அருள் உறுதியாகிவிட்டது, இவங்க மீது அல்லாஹ்வுடைய அதாபு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து இப்படிப்பட்ட காஃபிர்கள் நாளை மறுமையிலே இவர்கள் மீது நரகம் காட்டப்படும், நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். நன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கிட்டீங்க, உலகத்தில் எதையுமே செய்யாமல் நீங்கள் வீணாக்கிட்டீங்க உலக வாழ்க்கையை. வஸ்தம்தாதும்பி, அதை என்ஜாய் பண்ணீங்க. என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு, உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க அனுபவிக்கக்கூடிய உலகம், அனுபவிக்கக்கூடிய வயசு, அனுபவிக்கக்கூடிய காலம் அனுபவிச்சுட்டு போ என்று நீங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே நீங்கள் நரகத்தை தான் அனுபவிக்க போகிறீங்க. உண்மையிலே அனுபவிக்கக்கூடிய உலகம் என்பது மறு உலகம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆது கூட்டத்தார்களை பற்றி சில செய்திகளை சொன்னார். ஆதுனுடைய சகோதரராகிய, அது ஆது கூட்டத்தினுடைய சகோதரர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் தனது சமூகத்தை அழைப்பு விடுத்தார்.
பில் அஹ்காஃபி, அஹ்காஃப் எனக்கூடிய இடத்தில், இந்த சூறாக்கு பேர் அஹ்காஃப். அஹ்காஃப்னா மணற்பாங்கான, மணல் மேடான, அதிகமான மணல் திட்டுகள் இருக்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம். அப்போ இது யமன் பகுதின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆது கூட்டத்தர்கள் வாழ்ந்தது யமனில் தான். அந்த யமனில் இருக்கக்கூடிய அந்த மணற்பாங்கான அந்த மணல் இடத்துல நின்று ஒரு உயரமான இடத்துல இருந்து மக்களை அழைத்து அவர் ரொம்ப சின்சியராக, அதாபை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வுடைய அதாபை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் கடவுள்களை விட்டு நீ திசை திருப்பிக்கிறாயா, நீ சொல்லக்கூடிய அதாபை கொண்டு வா பார்க்கும் என்று அவர்கள் தெனாவட்டாக சொன்னாங்க. அடுத்த 504 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதாப் எப்போ வருங்கிறது என் கையில் இருக்குது, அது அல்லாஹ்வோட கையில் இருக்குது, என்னுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை உங்களுக்கு முன்னாடி நான் எத்தி வச்சுட்டேன் என்று சொன்னாங்க. அதே மாதிரி வானத்திலேருந்து அதாபை கொண்டு வா அப்படின்னு தானே அவங்க கேட்டாங்க. கல்மாரி பொழியவை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ ஒரு மேகம் நெருங்கி வந்தது. மேகம் நெருங்கி வந்தபோது அவங்க சொன்னாங்க, ஹாத ஆயிரதும் மும்திருனா, எங்களுக்கு மழை பொழிவிக்கக்கூடிய கார் மேகம் வந்து விட்டது என்று அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பி ரீஹுன் ஃபீஹா அஸாபுன் அலீம், ஆனால் இது கார் மேகம் அல்ல, மழை மேகம் அல்ல, நீங்கள் அவசரப்படுத்திய அதாபுடைய மேகம் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த மேகம் அவர்கள் மீது நெருங்கியது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இல்லாததை போன்று, தடம் இல்லாததை போன்று அழிக்கப்பட்டார்கள். இல்லா மசாக்கினுக்கும், ஆனால் அவங்களுக்கு வீடுகளை தவிர. அல்லாஹ் தஆலா அதை ஒரு அத்தாட்சிக்காக வச்சான். அந்த அவர்கள் வசித்த வீடுகள் மட்டும் பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான படைப்பில் அவங்க அந்த வீடுகள் எப்படி இருக்குது, இந்த வீடுகள் ஏதோ கோடான கோடி வருஷங்கள் வாழ போகிற மாதிரி கட்டி வச்சாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணப்பட்டாங்க, காற்றில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவங்க வீடு மட்டும் இருக்குது. பின்னாடி வரக்கூடிய சமூக மக்கள் அந்த வீட்டை பார்த்து, இந்த வீட்டில் வசித்தவங்க காணாமல் போயிட்டாங்க, அல்லாஹ் நிராகரிச்சனாலன்னு சொல்லி ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, உங்களுக்கு உங்கள் சமூக மக்களுக்கு, இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுத்த வலிமையை விட அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம், செவியை கொடுத்துருந்தோம், பார்வையை கொடுத்துருந்தோம், இதயத்தை கொடுத்துருந்தோம். இது எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தர்றான். எல்லா வலிமையும் கொடுத்து, செவியையும் கொடுத்தேன், பார்வையும் கொடுத்தேன், இதயத்தையும் கொடுத்தேன். ஆனால் அவங்களுடைய செவியோ பார்வை இதயமோ அவங்களுக்கு எந்த பயனையும் தரல, அவங்க அழிஞ்சிட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி எத்தனையோ கூட்டத்தார்கள், எத்தனையோ கிராமங்கள், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அழிஞ்சிருக்குது. அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்க. அப்படி அழிக்கப்படும் போது யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ அவங்க கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது எப்படி, என்ன ஸ்டைலில் கேட்குறேன்னா, ஃபலோலா நஸரஹுமுல்லதீன தஹது மின் தூனில்லாஹ், யாரை விட்டு விட்டு இவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கணுமே. ஆனால் யாரும் வரமாட்டுறாங்க. அழிச்சா வணங்கினவங்க எல்லாமே அழிஞ்சு போகிறாங்க, வணங்கப்பட்டவங்க யாரும் காப்பாற்றுறது இல்லை. என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். பட் தல்லு அன்ஹும், ஆனால் அவங்களாம் காணா போயிடுறாங்க. ஏன்னா அவங்களாம் இல்லை, இருந்தால் தானே வருவாங்க. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி இங்கே சொல்கிறான், சுவாரஸ்யமான செய்தியை சொல்கிறான். 504 கடைசி வசனத்தில், வைத் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும்போது ஜின்களில் ஒரு படையை பக்கம் நாம் திருப்பினோம், டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அதாவது பத்னு நஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரிச்ச மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்கன்னு சில அறிவிப்பு, ஃபஜர் தொழுதாங்கன்னு சில அறிவிப்பு, ஆக மொத்தம் அப்படி பல மாதிரியான அறிவிப்புகள் வருது. இன்னும் சில அறிவிப்புகளில் தாயிஃப் தாவா போயிட்டு வந்தாங்கல்ல, தாயிஃப்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ணும்போது அவங்க மக்களை ஏற்றுக்காமல் கல்லால் அடிச்சு என்ன செஞ்சாங்க, அவர்களை வெளியேற்றினாலும் ரத்த காயத்தோடு திரும்ப மக்காவுக்கு ரொம்ப வெக்ஸாகி தாயிஃப் மக்கள் யாரும் ஏற்றுக்கலைங்கிற கவலையோடு வந்தாங்க. அப்போ ஆறுதலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எதிர்பார்த்து போனாங்களோ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் எதிரே பார்க்காத சொல்லுவோம்ல, லிஸ்ட்லேயே இல்லாததில்லை அப்படிங்கிற மாதிரி, எதிரே பார்க்காத லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட மனம் தோந்து விடாமல் அவங்க தொழுகிறாங்க அல்லது குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜின்கள் எல்லாத்தில் அனுப்புகிறான். ஜின்கள் அப்படி மெஸ்மரைஸ் ஆகி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கிராத்தை கேட்டுட்டு இருந்தது. சரிங்களா, அவைகள் எல்லாம் யஸ்தமிஊனல் குர்ஆன், அமைதியாக குர்ஆனை கேட்டாங்க. அல்ல அப்படியே சொன்ன, ஃபலம் ஹதருஹு காலு அன்சிது, சில ஜின்கள் உட்கார்ந்ததுமே மற்ற ஜின்கள்லாம் வந்தது. ஜின்கள் ஒரு ஆள் போய் உட்காந்து மற்ற எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வருவாங்கல்ல, மற்ற ஜின்கள் எல்லாம் அப்படியே பேசிட்டு வரும்போது அமைதி அன்சிது, அல்ல அப்படியே சொல்லி காட்டேன், அன்சிது, அமைதியாக கேளுங்க, அவங்க குர்ஆன் ஓதுறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குன்னா கிராத்தை மயங்கிறது கிடையாது, கருத்து, அவங்க ஓதக்கூடிய கருத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி கிராத்தும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே விஷயம் கருத்து தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, இங்கே விஷயமே அதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜின்கள் எல்லாம் இருந்து கேட்டது தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு கவலையில் இருக்கிறாங்க, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலேண்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுற அடுத்த பக்கத்தில் 505 قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى, மூசாவுக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு சிறந்த வேதமாகிய குர்ஆன் எனக்கூடிய வேதம் ஓதி காண்பிக்கப்பட்டது நாங்கள் கேட்டோம், காது கொடுத்து கேட்டோம். இறை தூதர் ஓதினார், ரொம்ப சரியான கருத்து, அவர் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறார். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்களை எதை ஓதினாலும் எதை படித்தாலும் அதில் ஹிதாயத்தை பற்றியானது, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை பற்றி இருக்கும்ல. அதை கேட்டுட்டு தாவா பண்ணது ரசூலுல்லாஹ்வுடைய தாவா ஒரு பக்கம், அங்கே அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். இங்கே ஜின்னுடைய தாவா, யா கௌமனா அஜீபு தாஇயல்லாஹி வ ஆமினு பிஹ்,
ஜின்களே, ஜின் சமூகமே, இந்த தூதுவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், இந்த தூதுவர் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை நரகவதிலிருந்து பாதுகாப்பான். யார் அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு பதிலளிக்கவில்லையோ அவர் நிச்சயமாக உலகத்தில் அவர் ஜெயிக்க முடியாது, மிகைக்க முடியாது, அவருக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை என்று எதிரே பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஜின்கள் அது 7 to 9 ஜின்கள் அப்படின்னு சொல்றாங்க சில தஃசீர் ஆசிரியர்கள். அந்த 7 to 9 ஜின்கள் கேட்டு பல ஜின்களுக்கு தாவா பண்ணி பல ஜின்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது. அல்லாஹ் தஆலா இந்த நியமத்தை ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்து, உங்களுக்கே தெரியாது இது நடந்துச்சு, நல்லதில் பின்னாடி வஹி இறக்கி இதை சொல்லி காட்டி ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் கொடுத்தான். இதில் நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது, சுருக்கத்தில் நான் ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது தான் நடக்குங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்காத பலன்கள் நடக்குங்கிறது இதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பணியில் நம்ம தோய்ந்து விடக்கூடாது. ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா வேறு விதத்தில் எங்கேயாவது அதனுடைய நன்மையை பலனை ஏற்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். இதுக்கப்புறம் இந்த சூறா முடியுது. வானம் பூமி அல்லா தஆலா தான் படைச்சான் என்று சொல்லி அதை படைப்பதில் அல்லாஹ்க்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படவில்லை. அப்படி வானம் பூமியை படைத்தவன் இறந்தவங்களை உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டானா, யோசிச்சுக்கிறங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நபி நீங்கள் பொறுமையாக இருங்க, உறுதிமிக்க நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தாலும் அதே மாதிரி பொறுமையாக இருந்து உங்கள் தாவா பண்ணிகிட்டே இருங்க. இவங்க நாளை மறுமையில் எழுப்பப்படுவாங்க. ரொம்ப கொஞ்சம் காலம் தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்தோமோ நினைப்பாங்க. அந்தளவுக்கு மறுமையில் ஃபீல் பண்ணுவாங்க. பலாக், நீங்கள் எத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஃபாசிகுன், பாவிகளை தவிர யாரும் அழிக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த சூரத்துல் அஹ்காஃப் 501 505 நிறைவடைகிறது.